இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். யோர் ஆனர், குற்றவாளி கூண்டில் இருக்கும் வேலன் தன் மீது சுமத்தப்பட்டிருக்கும் குற்றத்திற்கு எந்தவித மறுப்பும் தெரிவிக்கவில்லை. அவர்தான் இந்த கொலையை செய்திருக்கிறார் என்பதற்கு ஆதாரங்கள் நிறைய உள்ளன. ஆகையால் இது ஒரு சிம்பிள் கேஸ். இந்த கேஸ்ல எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்ல. இதோ நிக்கிறாரே வேலன், இவருக்கும் கொலை செய்யப்பட்ட வீரசேகரனுக்கும் இதற்கு முன்னாடியே முன்பகை இருந்திருக்கு. அது எப்படி என்னன்னு வேலன் வாயை திறந்து சொன்னாதான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவங்க ரெண்டு பேருமே அடிக்கடி சண்டை போட்டிருக்காங்க. இந்த மோட்டிவ்ல தான் இந்த கொலையை இவர் பண்ணிருக்காரு. என்ன வள்ளி, இந்த வக்கீல் என்னென்னமோ சொல்லிட்டே போறான். மா, நீ பதட்டப்படாத. முதல்ல அவங்க என்ன பேசுறாங்கன்னு முழுசா கேட்க விடு. அப்பதான் நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும். இந்த வேலன் தான் கொலை செஞ்சாருங்கிறதுக்கு கொலை செய்யப்பட்ட இடத்துல இவர் கையில இருந்த கத்தி தான் முதல் ஆதாரம். ரெண்டாவது ஆதாரம், வீரசேகரன் கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு வேலன் வீரசேகரன் வீட்டுக்கு போயிருக்காரு. அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆதாரம் கோர்ட்ல சப்மிட் பண்ணப்பட்டிருக்கு. யோர் ஆனர், இந்த வேலன் எந்த தவறும் பண்ணலனா எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாரு. ஆனா அவரு அப்படி எதுவுமே பண்ணல. ஏன்னா சாட்சிகள் எல்லாமே இவருக்கு எதிராக தான் இருக்கு. ஆகையால் வீரசேகரனை கொலை பண்ணது வேலன் தான் என்பது உறுதியாகி இருக்கு. நீங்க ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா? இந்த எவிடன்ஸ் எல்லாமே உங்க கிளையண்ட்டுக்கு எதிரா இருக்கு. அத பத்தி நீங்க ஏதாவது மறு விசாரணை பண்றீங்களா? இல்ல யுவர் ஆனர். ஏன் வேலா இப்படி பண்ற? உண்மையை சொல்லிட வேண்டியதானே. நான் செஞ்ச தப்புக்கு நீ எதுக்குப்பா தண்டனை அனுபவிக்கணும்? உண்மையை சொல்லு வேலா. நீங்க என்ன நினைச்சுதான் ஆடாறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அத்தை. எனக்கு எல்லாமே ரத்தனவேல் ஐயா தான். நீங்க அவர் கூட 100 வருஷம் சந்தோஷமா வாழணும். அதுக்கான நேரமும் கூடிய சீக்கிரமே வரும். வேலன், உங்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா? சாட்சிகள் அனைத்தும் உங்களுக்கு எதிராவே இருக்கு. இதுக்கு அப்புறமும் நீங்க எதுவுமே பேசாம இருந்தா நீங்க தான் குற்றவாளின்னு உறுதி செய்யப்படும். அதனால நீங்க ஏதாவது சொல்ல நினைச்சீங்கன்னா சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் சொல்லலாம். ஐயா, வீரசேகரனை சார், யுவர் ஆனர், எனக்கு கொஞ்சம் உண்மைகளை சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்கு உங்களோட அனுமதி எனக்கு வேணும். உண்மையை சொல்லணுமா? வள்ளி நம்ம கூடவே தானே சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் எப்படி நமக்கு தெரியாத உண்மை? சரி, என்னதான் சொல்லுதுன்னு பாப்போம். யாருமா நீ? என் பேரு வள்ளி, வேலனோட மனைவி. இங்க பாருங்கம்மா, நீங்க அப்படியெல்லாம் பேச முடியாது. எதுவா இருந்தாலும் உங்க வக்கீல் மூலமா தான் பர்மிஷன் வாங்கி பேச முடியும். சார், நான் பேச போறதே அந்த வக்கீல பத்தி தான். என்னம்மா சொல்றீங்க? சார், அவர் மேல நம்பிக்கை இல்லாததுனால தான் உங்ககிட்ட நேரடி அனுமதி கேக்குறேன். பெர்மிஷன் கிராண்டட். உங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை முன்னாடி வந்து சொல்லுங்க. செட்டில்மெண்ட் ரொம்ப பெருசு. இதை மட்டும் கரெக்டா பண்ணி வேலனை சம்மதிக்க வச்சுட்டோம்னா உன் வாழ்க்கையிலும் சரி என் வாழ்க்கையிலும் சரி நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு காசு பொருளும்.
எப்படியாவது அவனை சம்மதிக்க வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. என்ன? எல்லாம் ஓகே தான்யா, அவனுக்கு வேற வழியே இல்லை. ம், அநேகமா ஒத்துப்பான்னு நினைக்கிறேன். ம். என்னையா இதெல்லாம்? இதான் நீங்க சட்டத்தை காப்பாத்துற லட்சணமா? இதுக்கு தான் போய் சட்டம் படிச்சுட்டு வந்தீங்களா? நீங்கெல்லாம் ஏன் அந்த வக்கீல் தொழிலுக்கு வரீங்க? உங்களை சஸ்பெண்ட் பண்ண சொல்லி உங்க கவுன்சிலுக்கு லெட்டர் அனுப்புறேன். 2 பேரும் என் கண் முன்னாடி நிக்காதீங்க, வெளியே போங்க. அட திருட்டு பசங்களா, கூடவே இருந்துகிட்டு இப்படி குழிபறிக்க பார்த்துட்டீங்களா? நீங்களாம் நல்லா இருப்பீங்களாடா, நாசமா போனவனுங்களா? உங்களுக்கு அரசு தரப்புல இருந்து வக்கீல் வேணுமா? சார், எனக்கு யார் மேலேயும் நம்பிக்கை வர மாட்டேங்குது. அதனால நானே இந்த வழக்கு நடத்துறதுக்கு நீங்க அனுமதி தரணும்னு நான் பணிவா கேட்டுக்கிறேன். இப்படி பப்ளிக்கா வந்து எனக்கு இங்க இருக்கிற வக்கீலுங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றது நம்ம சட்டத்துக்கே அவமானம். ஆனா அவங்க சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. அதனால உங்க தரப்பு வாதங்களை நீங்க எடுத்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுக்கறேன். தேங்க்யூ சார். இந்த கேஸோட விசாரணையை தள்ளி வைக்கிறேன். வள்ளி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கப்பா. இங்க பாரு வள்ளி, நீ பண்ணது எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே இல்ல. நீ ஆசைப்பட்ட அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அப்புறம் எதுக்கு அவனுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க? நீ தான் எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு பொண்ணுமா. இத்தனை வருஷமா நீ என் பொண்ணா மட்டும்தான் இருந்திருக்க. ஆனா இப்ப நீ செய்யறத பார்த்தா எனக்கு உன் மேல நம்பிக்கை வர மாட்டேங்குது. இங்க பாரு, உன்கிட்ட இந்த பிரச்சனையில நீ தலையிடக்கூடாதுன்னு சொல்றதுக்காக தான் இப்ப வந்திருக்க. அவன் அப்பனே ஒரு கொலைகாரன். அந்த குடும்பத்துக்கே கொலை பண்றது சர்வ சாதாரணமான விஷயம். அந்த ரத்தம் தானே இவனுக்கும் ஊறி இருக்கும். அவனை நம்பி உன்னோட வாழ்க்கையை நீ கெடுத்துக்காத. நீ என் பொண்ணா இருந்தா மட்டும் போதும். அவன் உனக்கு வேண்டாம். உனக்கு அப்பா வேணும்னா நீ அவனுக்காக கோர்ட்ல வாதாட போக கூடாது. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். அவனை நம்பி உன்னோட வாழ்க்கையை நீ கெடுத்துக்காத. நீ என் பொண்ணா இருந்தா மட்டும் போதும். அவன் உனக்கு வேண்டாம். உனக்கு அப்பா வேணும்னா நீ அவனுக்காக கோர்ட்ல வாதாட போக கூடாது.